வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சதன் மீல்ஸ். இன்னைக்கு நம்ம மணத்தக்காளி வத்தல் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. பூண்டு வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. அடுத்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், மிளகு, சீரகம், மல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. துருவிய தேங்காயை இப்போ சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துடுங்க. இந்த மசாலாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மணத்தக்காளி வத்தலை இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டதும் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே எண்ணெயில் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை, பூண்டு பற்கள், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வணங்குறது தக்காளியை சேர்த்துக்கோங்க. அரைச்ச விழுது இது கூட சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நான் கலந்துக்கிறேன். ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போனதும் புளி கரைசலை இது கூட இப்போ சேர்த்துக்கோங்க. திரும்பியும் நான் இது கூட 1 கப் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். வறுத்து வச்சிருக்கிற மணத்தக்காளி வத்தலை இது கூட சேர்த்துருங்க. நீங்கள் மணத்தக்காளிக்கு பதிலாக சுண்டக்காய் வத்தல் கூட இந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. சிறிது பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. நாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சதன் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.